வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் பிடிச்ச பவுண்டி பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். 1 கப் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துக்கோங்க. தேங்காய் பவுடர் இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். அப்படி கிடைக்காட்டி தேங்காவை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அதை 2லேருந்து 3 நிமிஷம் கலர் சேஞ்ச் ஆகாமல் வதக்கி எடுத்துக்கோங்க. அதை ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ 1/2 கப் மில்க் மேடு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு பத்தாத மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஹாட் க்ரீம் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கோகோனட் மிக்ஸ் எடுத்து ஒரு குட்டி பால் மாதிரி எடுத்து உருட்டிக்கோங்க. இதை பவுண்டி பார் சாக்லேட் ஷேப்க்கு ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ண கோகோனட் பாரை நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பேலன்ஸ் இருக்கிறதையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஃப்ரீசரில் 10 நிமிஷம் வைக்கணும். இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. ஃப்ரீசர்லேருந்து எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம சாக்லேட் பண்ணும்போது உடையாமல் வரும். சுடுதண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது மேலே ஒரு பவுல் வைக்கணும். நூறு கிராம் சாக்லேட் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிளெயின் சாக்லேட் வேணால் எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சாக்லேட்லாம் நம்ம மெல்ட் பண்ணணும். நல்லா மெல்ட் ஆகிருச்சு. இப்போ பவுல் அதிலிருந்து எடுத்துடலாம். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோகோனட் பாரை சாக்லேட்குள்ளே நல்லா டிப் பண்ணிக்கோங்க. சாக்லேட் எல்லா சைடும் ஈவனாக படுற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோர்க்கில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பேலன்ஸ் இருக்க கோகோனட் பாரையும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த சாக்லேட்டை ஃப்ரீசரில் ஒரு 5 நிமிஷம் வைங்க. இல்லாட்டி செட் ஆகிற வரைக்கும் வச்சு எடுங்க. ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சுங்க. இப்போ சூப்பரான பவுண்டி பார் ரெடி ஆகிருச்சு. நம்ம ஷாப்பில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே அப்படியே அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுவை ஈட்ஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.